அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முதன்மை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லப்படுறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஐபி சீரீஸில் 11வது டாபிக் இது. இதுபோல் தொடர்ந்து முக்கியமான டாபிக்ஸ் வீடியோ பதிவாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அந்த லைக் பட்டனை எல்லாருமே கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதன்மை வழக்கறிஞர், அதில் முதன்மை வழக்கறிஞர் யார் அப்படின்னா MC சீதல்வத் அப்படிங்கிறவர் தான் முதல் அட்டார்னி ஜெனரலாக நியமிக்கப்படுறாரு. 1950 53 வரைக்கும் ஒரு பதவியில் இருந்திருக்கிறாரு. முதல் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா MC சீதல்வத் அப்படிங்கிறவர் தான் 50 53 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. தற்போதைய முதன்மை வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கடரமணி அப்படிங்கிறவர் தான் 16வது அட்டார்னி ஜெனரலாக இருக்கிறார். 30 செப்டம்பர் 2022 2025 வரைக்கும் இவருடைய பதவி காலம் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 15வதாக யார் இருந்தாங்கன்னா KK வேணுகோபால் அவர்கள் இருந்தாங்க. இந்த அட்டார்னி ஜெனரலை நியமனம் பண்ணுறவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அரசியலமைப்பு விதி 76(1) படி தான் நியமனம் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் அட்டார்னி ஜெனரலாக நியமிக்கப்படணும் அப்படின்னா அவருக்கு உண்டான தகுதிகள் அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவர் பணியாற்றி இருக்கணும், அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக அவர் இருந்திருக்கணும், அல்லது சட்ட நிபுணராக இருக்கணும். சட்ட நிபுணர்னால் மெச்சத்தக்க அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட நிபுணராக அவர் இருந்தார்னா குடியரசுத் தலைவர் அவரை நியமனம் பண்ணலாம். 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும், இல்லைன்னா 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்கணும், அல்லது ஒரு சட்ட நிபுணராக அவர் இருக்கணும். அடுத்த சிறப்புகள், முதன்மை வழக்கறிஞர் அப்படிங்கிறவர் நாட்டோட அனைத்து நீதிமன்றத்திலையும் போய் வாதாடலாம். முதன்மை வழக்கறிஞர் நாட்டில் அனைத்து நீதிமன்றத்திலும் வாதாடலாம். நாடாளுமன்ற கூட்டங்களில் அவர் பங்கேற்கலாம். நாடாளுமன்ற கூட்டங்கள் நடக்கும்போது போய் பங்கேற்றுக்கலாம். நாடாளுமன்ற குழுக்கள், கூட்டுக்குழு ஆகியவற்றில் கலந்து கொள்ளலாம், ஆனால் வாக்களிக்க முடியாது. இப்போ வாக்களிப்பாங்கல்ல மெஜாரிட்டிக்கு, ஸோ அது மாதிரியான விஷயங்களில் இவர் வாக்களிக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு பார்வையாளர். நாட்டின் முதன்மை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இந்திய அரசின் தலைமை சட்ட அதிகாரி, இந்திய அரசோட தலைமை சட்ட அதிகாரி. ஓகேங்களா? மத்திய அரசின் பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் இவர் தான் பதவியில் இருப்பார். மத்திய அரசின் பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் இவர் தான் பதவியில் இருப்பார். ஓகேங்களா? இதுவே நம்ம தமிழக லெவலில் பார்த்தீங்கன்னா சொலிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா அரசோட வழக்குகளில் இவங்க தான் ஆஜராவாங்க. ஓகேங்களா? பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன பணிகள்னா, மத்திய அரசுக்கு சட்ட ஆலோசனையை கொடுக்கறது. மத்திய அரசுக்கு சட்ட ஆலோசனை, ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு பிரச்சனைனாலும் அதில் என்ன சட்ட ஆலோசனைகளை வழங்கணுமோ அதை வழங்குவாங்க. மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடுவாங்க. மத்திய அரசு சம்மந்தப்பட்ட வழக்குகளுக்காக உச்சநீதிமன்றத்தில் இவங்க தான் வாதாடணும். சம்பளம் எதுவும் கிடையாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சம்பளம்னு எதுவுமே கிடையாது. மத்திய அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகிறது. மத்திய அரசு சம்மந்தப்பட்ட மாநில வழக்குகளில் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடுறது. ஸோ அதனால தான் எந்த நீதிமன்றத்தில் வேணாலும் இவங்க போய் வாதாடலாம், எந்த நீதிமன்றத்தில் வேணாலும் இவங்க வாதாடலாம். முதன்மை சட்ட ஆலோசகர் அப்படிங்கிறவர் யாருன்னா முதன்மை வழக்கறிஞருக்கு உதவி செய்பவர். முதன்மை சட்ட ஆலோசகர் யார்? முதன்மை வழக்கறிஞருக்கு உதவி செய்பவர், அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் அட்டார்னி ஜெனரல் பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.